புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே. புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே. தாங்கிடும் நங்கூரமே. தினம் தாங்கிடும் நங்கூரமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே. அமைதி பெறுகின்றே. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மையப்படுவதாக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றியோடு நாம் அவரை துதிப்போம். கண்களை மூடி தேவன் நம்மோடு இடைப்படும்படியாக ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, தேவனுடைய மேலிய சத்தத்தை நாம் கேட்கும்படியாக அவரை நோக்கி நாம் பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல தகப்பனே, அப்பா பிதாவே, இந்த அருமையான மனமகிழ்ச்சி நேரத்திற்காக நன்றியோடு போய் துதிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் நீ எங்களோடு பேசும் ஆண்டவரே. உமது வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. உமது வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் காயங்களை ஆற்றட்டும் ஆண்டவரே. எங்கள் கண்ணீர்களை துடைக்கட்டும் ஆண்டவரே. நீரை எங்களை ஆளுகை செய்யும். உமது சகன மகிமை எங்களை மூடிக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, நம்மை அழைத்த தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நாம் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் அவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை விசாரிக்கிற தேவன், கருத்தாய் விசாரிக்கிற தேவன். இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கவலைகள் உண்டு என்பதை இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது. உங்கள் கவலைகளிலோ அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்ப நிச்சயமாக கிறிஸ்து வாழ்க்கையில கவலை உண்டு. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனால் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், காரணம் நான் உலகத்தை ஜெயித்தேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். எபிரேயர் 10:32, முந்தைய நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை நீங்கள் சகித்தீர்களே. பிரகாசிக்கப்பட்ட அந்த நாடு, அந்த காலத்திலிருந்து அச்சயமான ஒளிநடத்திற்கு வந்த அந்த நாளில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டங்களை நீங்கள் சகித்தீர்களே. ஏனென்றால் சங்கீதக்காரன் தேவனோடு இடைப்படுகிறார். சங்கீதம் 71ஆம் சங்கீதம் 20-21 வாசிக்கிறேன். 19ஆம் வசனத்துல என்ன சொல்றார் பாருங்க. தேவனே, உம்முடைய நீதி உன்னதமானது, பெரியானவைகளை நீர் செய்தீர். தேவனே, உமக்கு நிகரானவர் யார்?
நீ பெரிதானவர்களை செய்து என்று சொல்லிட்டு என்ன சொல்ல பாருங்க, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவே. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த, நல்ல கவனிக்கிற வசனத்தை, இக்கட்டுகள் ஆபத்துகளை அவர் நம்மை காணும்படி செய்கிறார், அவர் அனுமதிக்கிறார். அவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்று நமக்கு நேரிடாது. அவர் அனுமதிக்கிறார். என்னை காணும்படி செய்த என்னை நீ உயிர்ப்பித்து என்னை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணுவி, என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவி. நேர்மையாக தலையிலிருந்து நடக்க செய்கிற ஆண்டவரே, இப்பொழுது அநேக இக்கட்டுகள் ஆபத்துக்கள் நான் நொறுங்கி பாதாளத்தை கிடக்கிறேன், என்னை மறுபடியும் ஏற பண்ணும், மறுபடியும் தேற்றும். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட உபத்திரவங்களினால நாம் காயப்படுகிறோம். இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் போராட்டங்களினால் நாம் காயப்படுகிறோம். அந்த காயங்களோடு நாம் ஓடிக்கொண்டிருக்க கூடாது. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்க தான் தியானம். இந்த உபத்திரவங்கள் ஏன் என்று நமக்கு தெரியும், தியானிக்க வரல. போல் 2 Corinthians 1:8-9 சொல்றாரு பாருங்க, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாக இராமல் தேவாதி தேவன் மேல் நம்பிக்கை இருக்கும்படியாக எங்கள் உபத்திரவத்தை, அதாவது திறமைக்கு அதிகமான நாங்கள் சகிக்க முடியாத துன்பங்களை எங்களுக்கு தேவன் அனுமதித்தார். காரணம் நாங்கள் எங்களை சார்ந்து கொள்ளாமல் அவரை சார்ந்து கொள்ள. அப்ப இப்படிப்பட்ட போராட்டங்கள், உபத்திரவங்கள் கர்த்தர் நோக்கத்தோடு நமக்கு அனுமதிக்கிறார் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. இதோ கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு கவலை இல்லாத வாழ்க்கை, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை, போராட்ட வாழ்க்கை சொல்வார்கள் என்றால் அது சுத்த போய். நம்முடைய விசுவாசத்தை சோதிப்பதற்கு அநேக போராட்டங்களை, வியாதிகளை, துன்பங்களை தேவன் அனுமதிப்பார். அந்த உபத்திரவங்களை நாம் எப்படி கையாளுகிறோம், எப்படி தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கிறோம். பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதுற மாதிரி தான் நமக்கு நம்ம விசுவாசத்தை தேவன் பரீட்சை பார்ப்பார். ஒரு பெரிய பிரச்சனை கொடுப்பாரு, அந்த பிரச்சனையை நாம் எப்படி கையாளுகிறோம் அவர் கூர்ந்து கவனிப்பாரு. ஏன்னா எனக்கு அண்ணன்களே, இப்படிப்பட்ட போராட்டங்களினால் நாம் காயப்படுகிறோம். அந்த காயங்களோடு இன்று அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. எரேமியா 30ஆம் அதிகாரத்தில் அதைத்தான் தேவன் எரேமியா மூலமாக சொல்கிறார். எரேமியா 30ஆம் அதிகாரம் 12-13 கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாவதாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. கொடிதான பயங்கரமான காயமாக இருக்கிறது. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை, உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. எனவே இந்த காயங்களோடு அங்கு சொல்லப்படுகிறது, அது கொடியான காயங்களோடு நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய். எனவே இந்த உலகம் நம்மை பார்த்து என்ன சொல்கிறது அதை சொல்ல பாருங்க. இந்த காயங்களோடு வேதனையோடு ஓடிக்கொண்டிருப்பதனால 17ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? முதல் பகுதியில அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டார்கள். உன்னை விசாரிப்பாரற்ற தள்ளுண்டவள் என்று சொல்லுகிறார்கள். அதை தேவன் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அதை தேவனால், அந்த வார்த்தையை தேவனால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. காரணம் சகரியா 1:14 சொல்றாரு, என் ஜனங்களுக்காக நான் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். சகரியா 1:14 மகா வைராக்கியம் என் மேல் உங்கள் மேல். காரணம் அவர் விலையேறப்பட்ட ரத்தத்தினால் நம்மை கிரயத்துக் கொண்டிருக்கிறார். நாம் நம்முடையவர்கள் அல்ல. அல்வார் சிலுவையில்
அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கடைசி சொட்டு இரத்தம் வரை சிந்தி என்னை உங்களையும் மீட்டெடுத்திருக்கிறார். எனவே அவர் சொல்லுகிறார், என் ஜனங்களுக்காக நான் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். லேவியராகமம் 26:13 பார்த்தீங்கன்னா, எகிப்தில் அடிமையா இருந்த ஜனங்களை மீட்டுக் கொண்டு லேவியராகமம் 26:13 சொல்றாரு, அவரை மீட்டுக் கொண்டு அவர்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்தேன். அநேக பாவங்களோடு, தோல்விகளோடு, வேதனையோடு, குழப்பங்களோடு காணப்பட்ட என்னை உங்களையும் மீட்டெடுத்து தலை நிமிர பண்ண செய்த தேவன். அல்லேலூயா. தலை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவன் நம்முடைய தேவன். எனவே நாம் இந்த கொடிய காயங்களோடு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஜனங்கள் நம்மை குறித்து சொல்லுகிற வார்த்தையை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நமக்காக வைராக்கியம் போராட்டுகிறார். ஆமென், அல்லேலூயா. அதே அந்த எரேமியா மூலமாக, எரேமியா 14:17 மூலமாக தேவனுடைய வேதனையை தீர்க்க மூலமாக சொல்வதை வாசிப்போம். எரேமியா 14:17 என் கண்களில் இருந்து இரவு பகல் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். யாருக்காக? ஏசாயா புத்தகத்தில் வாசிக்கிறோம், நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்கள் சோர்ந்து போகுமே. என் முகமும் உங்க முகமும் வாடி இருந்தா நம்ம தேவாதி தேவனுக்கு என்ன சொல்ல பாருங்க, என் பிள்ளையுடைய முகம் வாடி இருக்கிறதே. ஒரு தாய் தான் பிள்ளையுடைய முகம் வாடி இருப்பது தெரியும். நம்ம தேவனுக்கு நம்முடைய முகம் வாடி இருந்தால், ஐயோ என் பிள்ளைகளுடைய முகம் வாடி இருக்கிறதே என்று வேதனைப்படுகிற தேவன் என்று ஏசாயா மூலமாக சொல்லுகிறார். இங்க என்ன சொல்ல பாருங்க, என் கண்களில் இருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். என் ஜனமென்கிற குமாரத்தியான என் கண்ணீரை மகா வேதனையுள்ள அடியினாலும் கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டிருக்கிறார். நம்முடைய காயங்களை அவர் காண்கிறார். நம்முடைய காயங்களை அவர் காண்கிறார். ஆமென். அவருக்கு இன்னொரு வேதனை, நம்ம குறித்து உங்களை குறித்து இன்னொரு வேதனை உண்டு அவருக்கு. எரேமியா 6:10 அந்த வேதனை சொல்ல பாருங்க, இந்த காயங்களை ஆற்றும்படியாக, இந்த காயங்களை கட்டும்படியாக, நம்மளை ஆற்றி தேற்றி வழிநடத்தும்படியாக ஊழியர்களை நியமித்தார். என்ன சொல்ல பாருங்க, இந்த வேதனை பாருங்க, இது பெரிய வேதனை. எரேமியா 6:13 வாசகம் பாருங்க. 13 கர்த்தர் அநேக தீர்க்கதரிசிகளை, போதகர்களை, சுவிசேஷகர்களை, மேய்ப்பர்களை நமக்காக உண்டு பண்ணினார். என்ன சொல்ல பாருங்க, அவர்களில் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் புரோசிக்காக, இதுவல்லாமல் தீர்க்கதரிசி மூலம் ஆசாரியர் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யர். ஒண்ணு நமக்காக கண்ணீர் விடுறாரு, இரண்டாவது நம்மை வழிநடத்த அனுப்பிய ஊழியர்கள் யாவும் பொய்ய. காரணம் அடுத்த வசனத்தில் சொல்றாரு, சமாதானம் இல்லாமல் இருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். மேற்பூச்சாய். எசேக்கியேல் 13:10 இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்ல பாருங்க. எசேக்கியேல் 13:10 எசேக்கியேல் தீர்க்க மூலமாக அவர் என்ன பேர பாருங்க. எசேக்கியேல் 13:10 சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி அவர்கள் என் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள். ஒருவன் மண் சுவரை வைக்கிறான், இதோ மற்றவர்கள் சாதமில்லாத சாந்தை அதற்கு பூசுகிறார்கள். பொய்ச்சாந்தை பூசுகிறார்கள். சமாதானம் சமாதானம் என்று ஞாயிற்றுக்கிழமை சபையில் அநேக தீர்க்கதரிசி வசனங்களை, வாக்கு தத்தங்களை மாறி முழங்கி அப்படி ஒரு சாந்த பூசி நம்ம அப்படிதான் பெரிய மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக அனுப்பிடுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை, திங்கள், செவ்வாய், போதன், வியாழன், சின்ன சின்ன பிரச்சனைகள், வேதனைகள், வியாதிகள், துன்பங்கள் வரும். சாந்தி போய்ச்சால் சாதமற்ற சாந்தி. சிலவங்க வீடு கட்டுவாங்க, அவசரம் வீடு கட்டுவாங்க. ஒரு சில பார்த்தீங்களா, ஒருத்தன் மண்ணை வச்சு பூசுறான், அதுக்கு மேல போய்ச்சால பூசுறான், அதுக்கு ஒரு மழை வரும், வெளுத்து போகும்.
இல்லையா? எனக்கு அன்பர்களே, இப்படி பொய்ச்சாலை அவர்களை மோசம் போக்குகிறார்கள். ஒருவன் மண் சுவர் வைக்கிறான், மற்றவர்கள் சாரமில்லாத சாந்தை அதற்கு போசுகிறார்கள். எனக்கு அன்பர்களே, இந்த சாரமில்லாத சாந்தை நம்பி இருப்பதுதான் நம்முடைய காயங்கள் ஆற்றப்படுவதற்கு காரணம். இது சாரமில்லாத சாந்தை, பொய்ச்சாந்தை நம்பி இருப்பது, நோக்கி இருப்பது நம்முடைய காயங்கள் ஆற்றப்படாததற்கு காரணம் அதுதான். பேதுரு அருமையாக பாருங்க, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல நல்ல கவனிக்கணும். ஒரு முக்கியமான வசனம் 2 பேதுரு 1:19. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. நல்ல கவனிக்கணும். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. தீர்க்க தரிசன வசனம், தீர்க்க தரிசிகள் என்று பைபிள்ல போடுறது. இன்னைக்கு இங்கதான் பிரச்சனை. ஏன் நம் காயங்கள் ஆற்றப்படவில்லை என்றால் தீர்க்க தரிசன வசனங்களை நோக்காமல் தீர்க்க தரிசிகளை நோக்கிக் கொண்டிருப்பதினால் நம்முடைய காயங்கள் ஆற்றப்படவில்லை. அவர்கள் பொய்ச்சாந்தை பூசுகிறார்கள், அவர்கள் பொருளாசிக்காரர்கள், புகழ் தேடி அறிகிறார்கள். எனவே டவுன் என்று சொல்லி பொய்ச்சாந்தை பூசி அனுப்புகிறாங்க. சில டாக்டர்கள் நான் அடிக்க சொல்லுங்க, பொய்ச்சாந்தை பூசிடுவாங்க. ஒரு சின்ன கட்டிக்கு போவோம், ஒரு குண்டுக்கு போவோம், ஏதாவது லைட்டை போட்டு அனுப்பிடுவாங்க. ஒரு நல்ல டாக்டர், நல்ல மருத்துவர் என்ன செய்வாரு? அதுல சீட் இருக்கா, என்ன பேசிக் ரீசன் என்ன, அதை கண்டுபிடிப்பாரு. இன்னைக்கு நாமும் ஏதோ திடீரென்று நம்ம வாழ்க்கையில மாற்ற வேண்டும் என்று இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்களை இல்லாமல் தீர்க்க தரிசிகளை நம்பி இருக்கிறோம். சொல்ல பார்த்தீங்கன்னா, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது முடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் ஒதுக்கி மளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அந்த வசனத்தை கவனித்திருப்பது நாமாயிருக்கும். ஆமென், அல்லேலூயா. அப்போ இன்னைக்கும் நம்முடைய கொடிய வேதனை, இந்த கொடிய வேதனை காயம், ஆற்றப்பட முடியாத காயத்தை ஆற்றுவதற்கு ஒரு மருத்துவர் உண்டு, ஒரு மருந்து உண்டு என்பதை நாம் கண்டுகொள்ளப் போகிறோம். அதுவே இன்றைய தியானம். எனக்கு அருமையானவர்களே, நாம் காயங்களோடு ஓடிக்கொண்டிருப்பது அது ஆபத்தானது. என் ஜனங்கள் காயத்தோடு, காயத்தை ஆற்றுவர்களை கொடிய வேதனையோடு காணப்படுகிறார்கள் என்று சொன்னார். அந்த காயத்தை மாற்றுவதற்கு அந்த மருத்துவரையும் மருந்தையும் கண்டுகொள்ள வேண்டும் என்றால் பேதுரு சொன்ன மாதிரி அதிக உறுதியான அந்த தீர்க்க தரிசன வசனம் என்ன என்பதை நாம் இன்று பார்க்க போகிறோம். வாசியுங்கள், ஏசாயா 53:5. 53:5 எல்லாம் மனப்படமா வசனம் சொல்லுவீங்க, பொறாம சொல்லுவீங்க. ஏசாயா 53:5 அந்த வசனத்தை நீங்கள் உற்று கவனிக்க போகிறோம், கூர்ந்து கவனிக்க போகிறோம். அது என்ன மருத்துவர் நம் காயங்களை ஆற்றுவதற்கு என்ன மருத்துவர் வருகிறார், என்ன மருந்தை கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். வாசிப்போம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஏன் காயங்கள் என்பதை இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது. ஏன் நமக்கு காயங்கள்?
ஏன் பிடிச்ச இந்த புத்தகம் தெரியுமா? ஒரு பிரச்சனைக்கு போறோம், ஒரு கஷ்ட போராட்டத்துக்கு போய் கொடுத்துட்டு போறோம், ஜோமன போறோம், ஒரு ஊழியத்தை அவர் ஒரு நல்ல வைத்தியர், நல்ல ஒரு ஆரோக்கியமான உபதேசத்தை சொல்லுகிறோம் என்றால் கேட்பாரு, இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம், இந்த போராட்டத்துக்கு என்ன காரணம், இந்த காரணத்தை, இந்த போராட்டத்துடைய என்ன ஒரு பேக்ரவுண்ட், எதனால இந்த பிரச்சனை வந்துச்சு என்று விசாரிப்பாரு. அங்க என்ன நம்ம தவறு செய்திருக்கோம் என்று அந்த போராட்டத்தை குறித்து கேட்பார். எனவே நம்ம காயங்களுக்கு என்ன காரணம் என்பதை இந்த வசனம் சொல்லுது பாருங்க. சிறந்த மருத்துவர் பார்த்தோம், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள். ஒரு நல்ல செய்தி, நம்முடைய அக்கிரமம் இருக்கு, மீறல் இருக்கு. நல்ல செய்தி, அந்த அக்கிரமங்கள் மீறலுக்காக அவர் சிலுவையில் நொறுக்கப்பட்டார், பரிகாரமாக பலியானார். அந்த வைத்தியத்தை நம்ம காயங்களை காண்பித்திருக்கிறோமா என்பதை நாம் தொடர்ந்து ஆராய போகிறோம். அந்த மருத்துவத்தை போயிருக்கோமா, அந்த உறுதியான தீர்க்க தரிசன வசனத்தை போயிருக்கோமா, இல்ல பொய்ச்சாண்டை பூசிக்கிற தீர்க்க தரிசிகளை நம்பியிருக்கிறோமா? இங்க வசனம் வாசித்த உடனே ஓ, என் அக்கிரமத்துக்கு, என் மீறலுக்காக அவர் நொறுக்கப்பட்டாரே, அந்த வசனம் நம்மளை உயிர்ப்பிக்கும். அதான் உறுதியான தீர்க்க வசனம். வசனத்தை வாசிக்கும் பொழுது மறந்து ஆமை வசனங்களின் ஆணைகளை குணப்படுத்தும், வசனங்களின் ஆணைகளை உயிர்ப்பிக்கும். இதோ ஆசீர்வாத வசனங்களை வாசித்து பொய்ச்சாட்டை பூசிக்கொண்டு நாம் காயங்களோடு அலையக்கூடாது. உங்கள் அக்கிரமங்கள் மீறுங்கள், அதை ஆராய்ந்து பார்க்கும்படியாக, தற்பரிசோதனை செய்யும்படியாக இந்த வசனம் நம்மளை தூண்டும். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவர் தழும்புகளால் குணமாகிறோம். நேயர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உருவத்தில் அந்த தழும்பை தடவி கண்ணத்தை ஒத்துக்குவாங்க. அந்த தழும்புகளால நாம் குணமடைய வேண்டும் என்று, தழும்புகளால் குணமடைய என்பதை பவுல் அடிகளார்ட்ட கேட்கணும். கலாத்திய எடுத்துக்கொள்வோம். கலாத்திய 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல தழும்புகளால் எப்படி குணமாகிறது என்பதை சொல்ல பாருங்க. இனிமேல் ஒருவன் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பனாக. ஒருவன் என்னை காயப்படுத்த முடியாது. அநேகர் நம்மை காயப்படுத்தி விடுகிறார்கள், காரணங்களான காயங்கள். அவர்கள் வார்த்தையினால, பேச்சினால, செயல்பாடுகளினால நம்மளை காயப்படுத்துகிறார்கள். அந்த காயத்தோடு ஓடிக்கொண்டிருக்கோம். இவர் சொல்றாரு, இனிமேல் எவனும் என்னை காயப்படுத்த முடியாது. ஏன் தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறேன். அவருடைய காயங்கள் என் சரீரத்தில் காணப்படுகிறது. நம்ம சரீரத்தில் 5 காயத்தை உண்டாக்கிறோமா? அது சொல்லல. என்ன காயங்கள்? அவர் ஏற்றுக்கொண்டது புற காயங்கள், ஆணி அடித்தார்கள் காயங்கள். நம்மளும் காணப்பட வேண்டிய அதே காயங்கள், அந்த காயங்கள் நம்மளை மருந்தாக சுகமாக்கும். தழும்புகள் நம்மளை குணமாக்கும். என்ன காயங்கள்? முழு அர்ப்பணிப்பு, தாழ்மை, பாடுகள், ஆத்தும தாகம், வைராக்கியம், இப்படிப்பட்ட காயங்கள் நம்மளை இருக்கும் பொழுது ஒருவரும் நம்மளை காயப்படுத்த முடியாது. இன்னைக்கு அது இல்லாம தான் அநேக காயங்களோடு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு ரட்சிப்பின் நாள். அந்த காயத்தை ஆற்றுவதற்கு தான் நம்ம கூடியிருக்கிறோம். அருமையானவர்களே, அந்த தழும்பு இருக்கணும். தாழ்மை என்ற தழும்பு இருந்தா
எவன் நம்மளை காயப்படுத்த முடியாது. தாழ்மை முடிஞ்சு போச்சு, அந்த ஒரு காயத்துல போச்சு. யோசிச்சு பாருங்க, அந்த தாழ்மை இல்லாம தான் வைராக்கியங்கள், மேட்டிமை, பெருமைகள், நாயாறு, இந்த பெருமைகள் தான் நீங்க உள்ள காயப்பட்டு கதறிட்டு இருக்கும். ஆராய்ந்து பாருங்க, அது தழும்புகள், ஒரு சிலுவையில் ஏற்றுக்கொண்ட தழும்புகள் காணப்படுமானால் நாம் அந்த தழும்புகளால் சுகமடைய முடியும். ஒருவேளை நீங்க சொல்லலாம், இந்த வசனம் தான் நம்ம அடிக்கடி படிக்கிறோமே, ஏசாயா 53:5 பாராம படிக்கிறோம், சண்டே கிளாஸ் சொல்லிக் கொடுக்கிறோம், இதை நல்லா வாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், ஏன் நமக்கு இன்னும் காயங்கள் உண்டு? அவர் தழும்புகளால் ஏன் சுகமாகவில்லை? சரியான கேள்வி, சரியான கேள்வி. அந்த மருத்துவரிடம் நாம் நம் காயங்களை காண்பிக்கவில்லை. அதான் முக்கியமான கேள்வி. அந்த மருத்துவரிடம் இதான் எனக்கு காயம், இதான் என் பிரச்சனை, இதான் என்னுடைய தேவை, இதான் என்னுடைய நெருக்கம், அந்த காயம் காமிக்க மருத்துவர்கிட்ட அதை காமிக்காம போயிட்டு பூச்சியை பூசிக்கிட்டு நம்ம வந்துட்டோம்னா காயமாக இருக்கும். இப்பொழுது நீங்கள் சங்கீதம் 35 வாங்க, இதுக்கு விடை தெரியும், காரணத்தை கண்டுகொள்ள வேண்டும். வேகமாக வாங்க. சங்கீதம் 35 என்ன சொல்லப்படுகிறது பாருங்க. இந்த காயத்தை நாம் காண்பிக்கவில்லை என்று அங்கே தெளிவாக சொல்லுகிறது. 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாங்கி பண்ணுவார், அவரே காயத்தை மாற்றுவார். ரெண்டு காரியத்தை சொல்லப்படுகிறது பாருங்க. ஒண்ணு வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து. நான் சொல்லுவேன், டாக்டரையும் குறி சொல்லக்கூடாது, வக்கீல்டையும் குறி சொல்லக்கூடாது, இயேசுபாட்டையும் குறி சொல்லக்கூடாது. டாக்டர்கிட்ட உண்மையே அப்படியே நம்ம வியாதியை ஒப்படைச்சதான் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். இல்லை டாக்டர் எல்லாம் நல்லா இருக்காங்கன்னா பீஸ் வாங்கி தான் அனுப்பிடுவார். வக்கீல்கிட்ட செய்தி தவற உண்மையாக சொல்லணும்னா சட்டத்தை வச்சு பாதுகாப்பாங்க. இயேசுபாட்ட நம்ம காயத்தை காமித்தோம்னால் நம்முடைய வழியை ஒப்புவித்தோம். இதான் வழி, இதான் இந்த கேட்பாடுகள் இருக்கு. இன்னும் மாற முடியல. என்னால உண்மை அப்படி, அதைத்தான் தேவன் விரும்புகிறார். என்ன சொல்லணுமா, என்ன சொல்லணும்னா, கர்த்தாவே இந்த தவறை செய்து கொண்டிருக்கிறேன், இந்த தவறை செய்து கொண்டிருக்கிறேன். நல்ல கவனிங்க, உண்மையான ஜெபம், உண்மையான ஜெபம், பதில் தரக்கூடிய ஜெபம். கர்த்தாவே இந்த தவறை செய்துட்டேன், இன்னைக்கு செய்துட்டேன், நாளைக்கு செய்ய போறேன். என்ன இப்படி பேசுறாரு? இல்ல அவர்கிட்ட பண்ண போயிட்டு நான் விட்டுட்டேன், அந்த பொய் பேச்சு ஆகாது. நாளைக்கு இந்த தவறை செய்ய போகிறேன், நீ என்னை தடுத்து நிறுத்தாவிட்டால், அல்லேலூயா, இன்னைக்கு செய்துட்டே தவிர நாளைக்கு செய்ய போறேன், நீ என்னை தடுத்து நிறுத்தாவிட்டால், இதான் வழியை ஒப்புவிக்குது. ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, நாளை உன்னை பரிசுத்தப்படுத்த கத்த வழியை ஒப்புவிக்குது. ஒரு பிரச்சனைகளை அவர்கிட்ட சொல்லிடு. இன்னைக்கு என்ன செஞ்சீங்களோ, நம்ம பிரச்சனைகளை வேதனைகளை அவர்கிட்ட ஒப்புவிக்க மாட்டேங்கிறோம். பங்காளிகிட்டையும் நண்பர்கிட்டையும் உறவினர்கிட்டையும் ஒப்புவிச்சு புலம்பிக்கிட்டு இருக்கோம். அவன் கேட்கறது ரொம்ப பெரிதாம கேட்பான். அங்க போனோடனே இது வேணும், இன்னும் வேணும் சொல்லிட்டு போவோம். இவங்களுக்கு இது வேணும், இன்னமும் வேணும். அவர்களாம் போய் நம்ம சொல்ல ஒப்புவிக்கிறோம். கர்த்தரிடத்தில் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக. இரண்டாவதாக அவர் நமக்கு நிச்சயமாக விடுதலை தருவார். நம்ம நம்பிக்கையாக காத்திருக்க வேண்டும். நிச்சயமாக அவர் என்னை விடுவிப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்பிக்கையாக இத்தனை நாள் ஐயா நான் காத்திருப்பேன், எவ்வளவு நாள் காத்திருக்க முடியும் என்று அநேக தன்னுடைய
தன்னுடைய மாம்சத்தின்படி செயல்பட ஆரம்பித்து விடுகிறார்கள். இன்னும் காயம் அதிகப்படுகிறது. காத்திருக்க வேண்டும். வேதம் தெளிவாக சொல்கிறது, இரவு முதலும் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் விஷயத்தில் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு, லூக்கா 18:7 சொல்லுது பாருங்க, அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். காத்திருக்கணும். காத்திருக்கிற நேரம் புதுபலன் அடைகிற நேரம் என்று ஏசாயா 40:31 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் புதுபலன். இந்த புதுபலத்துல தான் காயங்கள் கட்டப்படும். அப்ப சங்கீதம் 37 முதல் கர்த்தருடைய வழியை ஒப்புவிக்கிறது. ஆமா, கர்த்தருடைய வழி. ஏன்னா இந்த காயத்தை உண்டாக்கியவர், உண்டு பண்ணினவர் அவர். ஒரு நோக்கத்தோடு உண்டு பண்ணிருக்காரு. அவர் தான் காயத்தை கட்டுவாரு. அவர் மக்கள் இட்டு பண்ணிடுவார். அந்த எகிப்திலிருந்து ஜனங்கள் புறப்பட்டு வரும் பொழுது பார்வோன் படை ரதங்கள் பின்தொடருது. கர்த்தருடைய பிள்ளைகளை பிடிக்க முன்னால பார்த்தா சிவந்த சமுத்திரம். என்ன பண்ணுறது? மிகவும் பயந்தார்கள். அங்க போன மிகவும் பயந்தார்கள். நம்மளுக்கு சில பிரச்சனைகளை முன்னு உள்ள பிரச்சனைகளை பார்த்து மிகவும் பயப்பட்டு இருக்கோம். மோசேட்ட போய் புலம்புனாங்க. என்ன சொன்னாங்க? பயப்படாதீங்க, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது கர்த்தருடைய யுத்தம். நீங்கள் சும்மா இருங்கள். என்ன வார்த்தை பார்த்தீங்களா? நீங்க சும்மா இருங்கள். என்ன நடக்குது? கடலை பிளந்து வனாந்தரத்தில் நடந்த மாதிரி வெட்டாந்திரையில் நடந்தார்கள். சும்மா இருந்தாங்க. நீங்க நம்மளால இருக்க முடியல. நீங்க சும்மா இருந்தால் கர்த்தர் உங்களுக்காக போராடுவார். நீங்க போராட ஆரம்பித்தால் கர்த்தர் கையை கட்டி சும்மா. இதான் ஒரு சுருக்கமான தெளிவான விட. உங்க பிரச்சனைக்கு உங்கள் காயங்கள் ஆறாமல் இருப்பதற்கு காரணம், நீங்கள் சும்மா இருக்காமல் செயல்பட ஆரம்பிக்க. கர்த்தர் அவர் காயம் கட்டுகிறவர், நல்ல சமாரியன், காயம் கட்டி குணப்படுத்துகிற தேவனை கையை கட்டிக்கிட்டு இருக்க வச்சுட்டீங்க. காரணம் நீங்க செயல்படுறீங்க. அவர் பார்த்துட்டு பாரு, போ செய்வா, நீ பார்க்க மட்டும் பாரு. எனக்கு அருமானவர்களே, அவரை செயல்பட வைக்க வேண்டும். வழியை ஒப்புவித்து சும்மா இருங்கள். அங்க யசோதர ராஜாட்ட தேவ ஆவியானவர் சொன்னாரு, யூத ஜனங்களே, யசோதர ராஜாவே, யுத்தத்தை செய்கிறவர் கர்த்தர், நீங்க யுத்தத்தில் தரித்து நில்லுங்கள். அங்க என்ன நடந்தது நமக்கு தெரியும். அருமையானவர்களே, எனவே நாம் இந்த சங்கீதம் 35 கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும். கர்த்தருக்கு வழியை ஒப்புவித்திருக்கோமா? நம்ம காரியங்களை கர்த்தருக்கு சொல்லிருக்கோமா? அமெரிக்க தேசத்தில் ஆடம்ஸ் என்று ஒரு பெரிய ஆலோசனை ஊழியர், ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஊழியர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். அப்போ அந்த ஆலோசனை கொடுக்க ஊழியர்கிட்ட போவாங்க, பிரச்சனை கொண்டு போவாங்க. அவர் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, இந்த பிரச்சனையை தேவனிடம் தெரிவித்தீர்களா? அவர் இருக்கிறாரு, 90% பதில் தெரிவிக்கவில்லை. உடனே பிரச்சனைனா போய் சார்ந்து பூசுகிற தீர்க்கதரிசிகளும் ஓடுகிறோம். அவர் கேட்பார், தேவனிடம் தெரிவித்தீர்களா? இல்ல, வீட்டுக்கு போங்க, இன்னைக்கு தெரிஞ்சிச்சு நாளைக்கு வாங்க, விட இன்னைக்கே வந்துடும். எனவே அவருக்கு வழியை ஒப்புவிக்கணும். அதான் முக்கியமான காரியம். இரண்டாவது, காத்திருக்க வேண்டும். எவ்வளவு நாள் காத்திருப்பது? யோபுக்கு கேட்கணும். யோபு 14:14 மறக்கூடாது. 14:14 மோதல் பருவதை நான் என் தேவனை துதித்துக் கொண்டிருப்பேன், காத்திருப்பேன். ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு மாறுதல் உண்டு. அந்த மாறுதல் வருவதை நான் காத்திருப்பேன் என்று யோபு சொல்றாரு. அதனால தான் ரெட்டிப்பான ஆசீர்வாதம், சாதாரணமாக ரெட்டஞ்சன் ஆசீர்வாதம் கொடுக்க. மாறுதல் வருவதை காத்திருக்க வேண்டும். எனக்கு அருமையான மொழி, இப்படி இந்த காயங்களை சரியான மொழியில நம்ம வேதத்தின் படி, வேதத்தின் வழியில நாம் அதை காயப்படுத்த முயற்சிக்காதனால இன்னைக்கு கொடிய காயங்களோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். இது ஆபத்தானது.
இது கடைசியாக ஒரு நல்ல போதனையை வாசித்து ஜெபிக்க போகிறோம். வேதம் தரக்கூடிய ஒரு நல்ல போதனை பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். நல்ல கவனிங்க. நீங்கள் பிலிப்பியர் 4:6-7 நீங்கள் ஒன்றிற்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். உன் வழி அவருக்கு ஒப்புவி தெரியப்படுத்தும். முதல்ல இதான் என் நிலைமை. எவ்வளவு முயற்சி பண்ணி பார்க்க என்னால விட முடியல. இந்த பழக்கத்தை மாற மாட்டேங்க. இதான் நிலைமை. தெரியப்படுத்து. அப்படி தெரியப்படுத்தும் பொழுது அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்படி எல்லாவற்றையும் தெரியப்படுத்தி காத்திருக்கும் பொழுது ஒரு தேவ சமாதானம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய அபிஷேகம் அப்படியே உன் மேல இறங்கும். பனித்துளி இறங்குவது போல எர்மோன் மலை மேல் இளம் பயிரில் பனித்துளி இறங்குவது போல உன் மேல அவருடைய சமாதானம் இறங்குமா. என்ன சொல்ல பாத்தீங்களா? எல்லா புத்தியும் மேலான. நீ உன் காயங்களை போய் உலகத்தை போய் சொன்னீங்கன்னா ஒரு புத்தியை சொல்லுவான். இல்லைங்கள பல புத்திகளை சொல்லுவான். ஆனால் நல்ல சமாரியன், காயம் கட்டுகிற, நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, வீரர்களுக்காக நொறுக்கப்பட்ட அவரிடம் தெரிவிக்கிறார். ஆனால் எல்லா புத்தியும் மேலான ஒரு தேவ சமாதானம் உன் சிந்தைகளையும் இருதயங்களையும் காத்துக்கொள்ளும். பிசாசு தொடக்கூடிய முதல் இடம் நம்முடைய சிந்தை, இருதயம். அந்த போட்டு ஒரு விதை. அப்ப இப்படி நாம் வழிகளில் அவற்றை ஒப்புவிக்கும் பொழுது அவருடைய சமாதானம் நம்மை காத்துக்கொள்ளும். எனக்கு எனவே நம்முடைய காயங்களை, பிரச்சனைகளை, குறைகளை, எத்தனையோ குறைகள் இருக்கிற மக்கள், இவ்வளவு தேவைகள் இருக்கு. இந்த நெருக்கமான காலகட்டத்தில் எத்தனையோ குறைகளோடு இருந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவர்களெல்லாம் நாம் அவரிடம் தெரிவிக்கும் பொழுது, எல்லாவற்றையும் சமர்ப்பிக்கும் பொழுது நமக்கு தெரியாது. எல்லாவற்றையும் மேலான ஒரு தேவை, ஒரு புத்தி, தேவ சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்மளை ஆட்கொள்ளும். எனக்கு அன்பானவர்களே, ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்க ஆரம்பிக்கிறேன். நாம் காயங்களோடு ஓடிக்கொண்டிருக்க கூடாது. ஏன் தெரியுமா? இந்த உலகம் இந்த சுவிசேஷத்தின் விளக்கத்தை எதிர்பார்க்கவில்லை. நல்ல கவனிக்கணும். இந்த உலகம் இப்ப நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் முழு உலகமே நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த உலகம் சுவிசேஷத்தின் விளக்கத்தை அல்ல. இயேசு கிறிஸ்து பிறந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், வரப்போறார் என்று எல்லாம் தெரியும். அந்த விளக்கத்தை எதிர்பார்க்கவில்லை. சுவிசேஷத்தின் வல்லமையை எதிர்பார்க்கிறது. நல்ல கவனிங்க. விளக்கத்தை அல்ல, சுவிசேஷத்தின் வல்லமையை எதிர்பார்த்திருக்கிறது. அந்த வல்லமைதான் இந்த கொடிய காயத்தை மாற்றுகிற வல்லமை. அதான் சுவிசேஷத்தின் வல்லமை. எவ்வளவு வேதனையோடு, எவ்வளவு உபத்திரவத்தில், எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாப்பா, இன்னைக்கு கலந்து கொண்டு நடக்காங்க. எப்படிடா? அதுதான் சுவிசேஷத்தின் வல்லமை. அதுதான் இந்த தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு விஷயத்தை சொல்றேன். ஏன் உங்களுக்கு அப்படிப்பட்ட காயத்தை கொடுக்க தெரியுமா? ஏன் அப்படிப்பட்ட காயங்கள் தெரியுமா? அந்த காயங்களை அவர் குணமாக்கி நீ அநேகரை குணப்படுத்துவதற்கு உன்னை வைத்தியராக மாற்றுகிறார். இன்னைக்கு உலகத்துக்கு காயப்பட்ட வைத்தியம் தேவை. நல்ல கவனிங்க. காயப்பட்ட வைத்தியம் இந்த உலகத்திற்கு தேவை. காயப்பட்ட வைத்தியம் ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு துன்பத்துல கடந்து வந்து அதை ஜெயிச்சுட்டா பாருங்க, அவன் தான் மற்றவனுடைய காயத்தை ஆற்ற முடியும். அவன் அனுபவத்தை சொல்லி இத்தனத்தை ஆற்றுங்கள் தேர்த்திகள் என்று சொல்றாரு. எனவே
அப்படி காயப்பட்ட வைத்தியர்களாக நம்மை மாற்றுவதற்கு அவர் நமக்கு காயங்களை கொடுத்து அவர் காயம் கட்ட விரும்புகிறார். எனவே நம்முடைய காயங்களை நாம் அவர் வழிகளை ஒப்புவித்தோமானால் தேவன் அவர் நல்ல வைத்தியர், அவர் நல்ல மருந்து உண்டு. அவர் தழும்புகள் அதற்காகவே சிலுவையில் காயங்களை ஏற்றுக்கொண்டார். அந்த காயங்களை தழும்புகளால் சுகமாகிறோம். ஒரே ஒரு சின்ன சாட்சியை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் பிரசங்கம் பண்றதுல நான் கர்த்தரை ருசித்த காரியங்களை தான் உங்களிடம் அதிகமாக சொல்லிக் கொண்டிருக்கேன். ஏதோ வேத புத்தகத்தில் படிச்சுட்டு அப்படி வந்து ஒப்பிக்குது பிரசங்கம். 30 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் பெரிய கொடிய வேதனை காயப்பட்டிருந்தேன். நல்ல கவனிக்க, கொடிய வேதனை காயம், காரணமில்லாத காயம். அந்த காயத்தோடு காணப்பட்டேன். எல்லாரும் தெரியும் ஒரு பெரிய காயம் இருக்கு. ஒரு நாள் எங்க வீட்டுக்கார சந்திக்க போனேன். அவர் என்ன சொன்னாரு, அவர் ஒரு பெரிய நம்பூதிரி, வைராக்கியமான கேரளா மனிதன். அவர் கேட்டாரு, ஐயா நீங்க உங்களுக்கு வந்த பிரச்சனைகள் காயங்கள் எனக்கு வந்திருந்தா நான் விஷம் குடிச்சு செத்து போயிருப்பேன். நீங்கள் இன்னும் இந்த கருப்பு புத்தகத்தை வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறீர்களே, காரணம் என்ன? இதான் சுஷேத்தி வல்லமை. நான் உடனே பார்த்தேன், இதான் வாய்ப்பு. இதுதான் குழந்தை எதிர்பார்த்து காயப்பட்ட வைத்தியம். ஏன்னா அவர் பெரிய காயங்களோடு இருக்காரு. அவர் கேட்கிறாரு, உங்களுக்கு வந்த பிரச்சனை போராட்டங்கள் எனக்கு வந்திருந்தா நான் விஷம் குடிச்சு செத்துருப்பேன். நீங்க இன்னும் துள்ளி ஓடுறீங்க ஏன்? அதான் நல்ல சமாளியாகிய இயேசு கிறிஸ்து என் காயத்தை. இதைத்தான் உலக எதிர்பார்க்கு. இதுக்காகத்தான் உங்களுக்கு காயங்களை கொடுக்கிறார். காயப்பட்ட வைத்தியராக அநேகருக்கு காயங்களை கட்டும் ஒரு வைத்தியராக உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அது தெரிஞ்சா ஏன் நமக்கு இந்த பிரச்சனை, ஏன் நமக்கு இந்த போராட்டம், ஏன் இந்த காரியங்கள் என்று நம்ம ஒன்றும் பயப்பட மாட்டோம். எனக்கு அருமையானவர்களே, எனவே இங்கு ஒரு தீர்மானம் பண்ணணும். காயத்தோடு ஓடிக்கொண்டிருப்பதை நிறுத்துவோம். எல்லாம் படிக்கிறோம். என்ன காயத்தோடு நீ ஓடிக்கொண்டிருக்க என்பதை தேவன் அறிவார். வெளியே நல்ல மேக்கப் போட்டிருப்போம், நல்ல பிரமாதம் இருப்போம். ஆனால் உள்ளுக்குள் என்ன காயங்கள், என்ன காரணமில்லாத காயங்கள், யாரோ காயப்படுத்தப்பட்டிருக்கிறாய். காயப்படுவது உண்டு, உலகத்தில் உண்டு. காயப்படுத்தப்படுவோம். ஆனால் காயங்களோடு ஓடிக்கொண்டிருப்பது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. நல்ல கவனிக்கணும். காயப்படுத்தப்படுவோம், ஆனால் காயங்களோடு ஓடிக்கொண்டிருப்பது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. எனக்கு அருமையானவர்களே, இன்று நம்முடைய வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவிப்போம். இன்னும் வெளியரங்கமாக ஓப்பனாக கர்த்தரிடத்தில் பேசவில்லை என்றால், வாசித்தோம் ஏசாயா 53:5, இந்த காயத்துக்கு காரணம் என் அக்கிரமமாக இருக்குமோ, என் மீறுதலாக இருக்குமோ என்று நம்மை ஆராய்ந்து பார்த்து அந்த வசனம் எவ்வளவு வெளிச்சமாக நமக்கு காண்பிக்கிறது பாருங்க. நம்ம காயிலே நம்ம அக்கிரமம், நம்ம மீறுதல் எல்லாம் தெரியும். சும்மா அக்கிரமம் இல்லாம மீறுதல் இல்லாம காயம் வருது. அந்த அக்கிரமத்துக்கு மீறுதலுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். ஆண்டவரே, என் அக்கிரமத்துக்கு என் மீறுதலுக்கு நீ நொறுக்கப்பட்டீர் ஆண்டவரே என்று நம்முடைய காயங்களை அவரிடம் ஒப்புவைக்கும் பொழுது, அப்பொழுது அங்க பவுல் மாதிரி ஒரு தேவ சமாதானம், ஒரு பெரிய அபிஷேகம் மறந்து உனக்கு தெரியாமே உண்மையில இறங்கும். ஆமே நாம
ஆமென், அல்லேலூயா. அதான் இயேசு சொல்றாரு, காத்திருக்கிற நேரம் காயத்தை குணமாக்குகிற, களை கொடுக்கிற நேரம். காத்திருக்கிற நேரம், களை கொடுக்கிற நேரம். நம்முடைய என்ன அக்கிரமம் என்ன வீட்டில் காணப்படுகிறது எல்லாவற்றையும் தெளிவாக மட்டும் அறிவிக்கும் பொழுது அவர் நம்மளை தள்ளிட மாட்டார். அவர் தள்ளிட மாட்டார். நம்ம நேசிக்கிறார். அவர் பாவிகளை நேசிக்கிற தேவன். என்ன அவரு நம்மளை வாங்கிட்டார், விலை கொடுத்து மனவாட்டியாக முன்குறிச்சிட்டாரு. இன்னொன்னு நம்ம டைவர்ஸ் பண்ண மாட்டாரு. தைரியமா இருக்கணும். நம்மளை மனவாட்டியாக முன்குறிச்சிட்டாரு இந்த கிராமத்துல. இன்னொன்னு நம்ம டைவர்ஸ் பண்ண மாட்டாரு. நம்மளை சரிப்படுத்துவார். அவர் சாயலுக்கு ஒப்பாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட காயங்களினால் அவர் சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்றுகிறார். எனவே இந்த காரியங்களை தேவன் அறிக்கையிட்டு நாம் காயம் கட்டப்பட்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையை தொடருவோம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கும் நம் தகப்பனே, இந்த அருமையான தியான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. என் குமாரத்தி கொடிய காயங்களோடு ஓடிக்கொண்டிருக்கிறார் என்று எங்களை குறித்து நீ கண்ணீர் விடுவதற்காக நன்றி தகப்பனே. எங்கள் கொடிய காயங்களை நாங்கள் இப்பொழுது உம்மிடம் நாங்கள் அறிக்கையிடுகிறோம், தெரிவிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல சமாதானமாக வெளிப்பட்ட தேவன் ஒரு விஷயங்களில் இறங்கி எங்கள் காயங்களை கட்டி கட்டாமே, எங்கள் காயங்களை சுத்தப்படுத்தி கட்டாமே. நாங்கள் ஆரோக்கியமுள்ள பிள்ளைகளாக எங்கள் ஓட்டத்தை தொடர உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நாம் அனைவரோடு சதா காலங்களிலும் நிறைவாக நிலையாக இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.